முருக பக்தர்களாக இருக்கிற ஒவ்வொருத்தருக்குமே கந்தசஷ்டி கவசம் தெரியும். தெரிஞ்சிக்கலை அப்படின்னாலும் இனிமேல் தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கு ஒரு அவசியம் இருக்குது. என்னென்னா, பிரம்மதேவரை குட்டியாக முருகன் இருக்கும் போதே அவமானப்படுத்திட்டார். சின்ன குட்டி நம்மளை அவமானப்படுத்திடுச்சேங்கிற கோபம் பிரம்மதேவருக்கு எப்போவுமே முருகன் மேலே இருக்கும். முருகனை ஒன்றும் பண்ண முடியாது. அதனால் முருகனுடைய பக்தர்களை கொஞ்சம் ஆட்டி வைப்பார். எப்படின்னா, முருக பக்தர்களுக்கு பிறக்கும் பிள்ளைகள் மேக்சிமம் நல்லவங்களாகவும் இருப்பாங்க. ஆனால் அந்த பக்தர்கள் பெற்றோர்களுக்கும் பிள்ளைங்களுக்கும் ஒத்தே போகாது. மேக்சிமம் பிரச்சனையாகவே மட்டும்தான் இருக்கும். இவங்க சொல்கிறத அவங்க கேட்க மாட்டாங்க, அவங்க சொல்கிறத இவங்க கேட்க மாட்டாங்க. அந்த ஒரு பிடிக்காது, எனக்கு எங்கள் அப்பாவை பிடிக்காது, எங்கள் அம்மாவை பிடிக்காது, எனக்கு என் பிள்ளைங்களை பிடிக்காது அப்படிங்கிற மாதிரியே ஒரு போக்கு இருக்கும். ஆனால் ஃபேமிலியாக இருப்பாங்க. அந்த நிலை மேக்சிமம் முருகபக்தர்கள்கிட்ட இருக்கும். காரணம் என்னன்னா, பிரம்மதேவர் முருகபக்தர்களை கொஞ்சம் ஆட்டி வைப்பார். முருகபக்தர்கள் பிறந்தோட்டி முருகபக்தர்களாக மாறுறாங்க. ஆனால் அவங்க பிள்ளைங்க பிறக்கிறதுக்கு முன்னாடியே பிரம்மதேவருடைய கண்ட்ரோலில் தானே வராங்க. அதனால் அவங்கள வச்சு இவங்களை கொஞ்சம் பழி வாங்கிக்கிறது ஒரு காண்டு, அவ்வளோதான். அதை நீங்கள் தவிர்க்கணும், அந்த நிலைமை இருக்கக்கூடாதுன்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா, கந்தசஷ்டி கவசம் வாரத்தில் மேக்சிமம் தினம் படிங்க, அல்லது வாரத்தில் ஒரு நாள். கந்தசஷ்டி கவசம் நீங்கள் உட்காந்து கொஞ்சம் மனமுருக படிக்கணும். மனசு அதில் லயிச்சு போகணும். அதில் லயிச்சு போச்சுன்னா உங்களுக்கு தெரியும், முருகனுடைய அருள் மட்டும் இல்லை, இந்த உலகத்துக்கு தேவையான அத்தனையும் அதில் வந்துடும். பிரம்மராட்சசம் முதல் கொண்டு, பில்லி சூனியம், பேய் மந்திரம் முதல் கொண்டு, உடம்புல இருக்கிற அத்தனை வியாதிகள் முதல் கொண்டு, அத்தனை பாம்புகடி தேளுகடி அத்தனை முதல் கொண்டு எல்லாமே மேக்சிமம் இந்த உலகத்துக்கு என்னென்ன வேணுமோ அத்தனையும் அருணகிரிநாதர் அதில் கொண்டுட்டு வந்தார். இது ஒரு கவசம், இது ஒரு பாதுகாப்பு கவசம். அதுக்கு பேர் தான் கந்தசஷ்டி கவசம். கந்தசஷ்டியே ஒரு பாதுகாப்பு கவசம் தான். அதனால் நிறையா பிரச்சனைகள்லேருந்து தப்பிக்கணும்னு நினைக்கிறவங்க, கடன் பிரச்சனை மற்றது எந்த பிரச்சனையாக இருந்தாலும் தப்பிக்கணும்னு நினைக்கிறவங்க மேக்சிமம் கந்தசஷ்டி தினம் கொஞ்சம் மனமுருக படிங்க. ஏன்னா முருகனை கொஞ்சம் வசப்படுத்தணும் இல்லையா அவர். அதனால் நாம் கூப்பிட்டோன்னே அவர் எந்திரிக்கணும் அப்படின்னா நீங்கள் அதை படிங்க.